பிறந்தவன் ஆதிகண்ட சூதன் அய்யனாரப்பன் இதுவரையிலே வேல்விநாத முனிவருக்கு மகனாக வந்து கொண்டு வந்தேன். வந்தவுடன் தந்தையே என்ன கட்டளை நிகழ்த்தேன். உன்னை படைத்தவர்கள் உன் தாய் உன் தந்தை அரி அப்படியே தெரிவித்தார். ஆனால் என்னை படைத்தது நோக்கம் நான் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று தெரியவில்லை. தந்தையை அழைத்து கேட்டால் இதற்கு உபாயம் தெரியும். இப்போதே என்னை கடவுளாகிய அந்த ஈசனை குறித்து செய்கிறேன். தந்தையே சம்பசாதா நிலத்திற்கு வாழ்க ஜீவியம் வளரும் துணுகள். தந்தையே, என்னை படித்த நோக்கம்
காரணம் இல்லாமல் படைக்க மாட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளை இருந்தால் காத்திருக்கின்றேன். இந்த உலகத்தின் கண் யாருமே ஆண்டவர் கிடையாது. யாரும் ஆம்பளை இல்லை, யாரும் இல்லை. இதற்கு என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் யோனி வழியாகத்தான் குழந்தை பிறந்திருக்கிறது. அதுதான் உலக நியதி. ஆனா நீ பிறந்தது அப்படி கிடையாது. ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் ஆண்மகனாவே நீ பிறந்திருக்கிறாய். நான் தான் ஆண்மகன். ஆண்மகன் அந்த அர்த்தத்தில் உன்னை சொன்னேன். ஆமா, உன்னை எதற்காக உற்பத்தி செய்ய தெரியுமா? இந்த உலகத்திலே எங்களால் முடியாத காரியம் இருக்காது. அது முன்னாதால் முடிக்கப்பட வேண்டும். ஆரம்பட்டமல்ல ஆண்டவா, ஆண்டவனாக இருந்தாலும் சரி, யாரால் எதை செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் ஒரு காரியம் நடக்கும். அதனால் இந்த உலகத்திலே அக்கிரமம் அதிகரித்து விட்டது. உலகத்திலா அக்கிரமங்களா? நீதி நேர்மை தலைகீழாக மாறிவிட்டது. அக்கிரமத்தை செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. உலகம் வாழணும். அதற்குத்தானே நாம் அவதாரம் எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோப்பார் மேல்மலையூர் மேல்மலையாளம், அந்த மேல்மலையத்திலே ஒரு திருநாள் சொல்லக்கூடிய அவன் இந்து காலம் மந்திரியாலும் குறிப்பிட்டு குடும்பத்தை அவனுக்கு தெரியாத மந்திரமே கிடையாது. அந்த உலகத்தையே வசியப்படுத்தி வைத்திருக்கின்றான். மலையாளத்தையே அடிமைப்படுத்தி இருக்கின்றான். அது இல்ல எது என்று போனாலும் அங்கே என்றால் அவன் இன்னமும் மோடி வைக்கின்றானா, அந்த மோடி எடுக்காத போனா அடித்து உதைத்து சித்துமை செய்து கொடுக்கின்றான். ஒரு பாவமா பக்தர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தையே சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீ செல்கின்ற வழியெல்லாம் அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே உன்னை உட்படுத்தி இருக்கின்றேன். சபாஷ் தந்தையே, காத்துக் கொண்டிருக்கின்றேன். உலகத்திலே அக்கிரமங்கள் எங்கென்று இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அக்கிரமத்தை அழித்து நீதியை நிலைநாட்டி உலக மக்களை வாழ வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, கிணற்றுக்குள் வாழும் தவளை போல் இருந்தால் அது பிரகாசிக்குமா? ஐயனாரப்பன் இந்த ஐயனெல்லாம் உன் பேரு புகழ் வர வேண்டும். நீ செல்கின்ற இடமெல்லாம் ஐயனாரப்பன் துறை வருகிறார் வரலாம் என்று உன்னை வாயார வாழ்த்த வேண்டும். இந்த உலகம் எந்த அளவு எதுவரையில் இருக்கின்றதோ அதுவரையிலே இந்த ஐயனாரப்பனுடைய புகழ் இருக்க வேண்டும். தந்தையே, இப்பேற்பட்ட ஒரு பெருமை மிகுந்த ஒரு வேலை எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். இதை முடிப்பதென்றால் சாதாரணமாக முடியுமா தந்தையே? ஆணுக்கும் ஆணுக்கு பிறந்த நான் ஒரு ஆண்மகன். எனக்கு சக்தி வேண்டும். நான் கேட்கக்கூடிய பொருளுக்கான தர வேண்டும். தருகிறேன். தந்தையே, உலகத்தை சுற்றி வள வேண்டும் என்றால் அதிவேகமாக செல்லக்கூடிய வெண்புறவி எனக்கு. எல்லா தெய்வங்களுக்கும் வாகனம் இருக்கிறது. ஆமா, எனக்கு காரை வாகனம், என் மற்ற நாராயணருக்கு கருட வாகனம், பிரதேவருக்கு அன்ன வாகனம், விநாயகருக்கு எலி வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம். ஆமா, உங்களெல்லாம் தெய்வம், உங்களெல்லாம் வாகனம் இருக்குது. இந்த ஐயனாரப்பனுக்கு நீ கால்நடையாக சென்றால் பெருமை இருக்குமா? இருக்காது. ஆகையால நீ கால்நடையா செல்லக்கூடாது, நீ பறந்து செல்ல வேண்டும். ஆகையால பெண் பிறகு அடுத்தது அக்கிரமம் எந்த நடக்கின்றதோ அதெல்லாம் கண்டறிவது, அதாவது சோதனை செய்வது, அறிகுறி செய்வது. அதுக்காக வேட்டை நாய் வேண்டும். ஓஹோ, வேட்டை நாய். அதன் பிறகு தந்தையே, என் பொறுப்போ உலகத்தின் பட்ட யாராவது இறந்துவிட்டார் அவர்களை எழுப்பக்கூடிய அந்த மந்திர கோயில் இருக்க வேண்டும். மகனே, அதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சிவபெருமான் நீ கேட்டவர்களே வெண்பிறவி, வேட்டநாய், வீரவான், வீரகாட்டி, இந்த தெய்வத்துக்கு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு ஆயுதம் இருக்கிறது. ஆனா எனக்கு நீங்கள் ஆயுதம் கொடுக்க வேண்டும். ஒரு புதிதான ஆயுதம் அங்குஷ பாத்திரம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், தப்பு பண்றான்,
தப்பு செய்து மறுபடியும் செய்த தவறு செய்து காரணம் அவன் உயிர் போகிறது. மீண்டும் அவன் எழுப்பணும். அப்படி எழுப்ப வேண்டும்னா உலகத்துக்கு அவன் தேவை. எல்லா தேவையும் இல்லாத சக்தி உனக்கு இருக்க வேண்டும். ஆகையால் உனக்கு அங்குச பாசம் கொடுத்தாயானால் கொடுத்துவிட்டு அதை வைத்துக்கொண்டு நீ நினைத்தாயானால் இறந்தவர்களை யாரு வேணுமானும் இவர்கள் எழுப்பலாம். அப்படிப்பட்ட மாதிரி சக்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லைப்பா, இது இரவு நேரத்தை 12 நாளைக்கு எல்லைக்கெல்லி அடசாரிடம் போட வேண்டும். எல்லைக்கு எல்லை. அந்த வழியை யாராவது எல்லையை படித்திருந்தால் ஒரு நாள் பாரு மன்னிப்பு. அதான் நியாயம், அதான் சாமி, அதான் கடவுள். மீண்டும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் அந்த எல்லையை படுத்தாயானா அவன் துரம் கொண்டு வந்து அடித்து வாய்ப்புடை நாக்குடை அவன் வளர்ச்சி கொடுத்திருக்கின்றேன். காந்தம் அது மட்டுமல்ல தந்தையே, பெரியவர் சொல்வார்கள், துணையோடு அறியாது எது வழி புகே. எனக்கு உலகத்தை வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கீர்கள். நான் தனிமனாக செல்ல முடியுமா? எனக்கு ஒரு துணை வேண்டுமே தந்தையே. தம்பி உடையான் படைக்க அறியாங்க சொல்வார்கள். இந்த ஐயனார் பெண் நான் மட்டும் போன பெருமைக்கிறப்ப நான் வருகிறேன் என்றால் எனக்கு எச்சரிக்கை செய்வதற்கு ஒரு படைத்தவன், ஒரு சிறந்த வீரம் என்று கேட்கின்றாய். நான் இப்போது படைக்க தேவையில்லை, ஏற்கனவே படைத்திருக்கிறேன். வீரன் உனக்கு அண்ணன் கேள்விப்பட்டேன். அவருக்கு அடுத்து வீரனா எப்பொழுது உற்பத்தி செய்தீர்கள்? தக்கமேவை உற்பத்தி செய்தேன். ஆமா, அதோடு இப்போதான் நினைக்க போகிறேன். ஏவர்களை அழிப்பதற்காகவும் அணுக்களை அழிப்பதற்காகவும் உங்கள் நெற்றி வேள்வியிலே விழுந்து பாறையிலே அடித்து பாறையால் பிறந்து 1000 சிவம் கருத்தோடு பிறந்தவன் தான் அந்த வீரன் தனித்திருக்கின்ற அவன் அழைக்கின்றேன், அவன் உன்னோடு வழிப்பு வைக்கின்றேன். தந்தையே அப்படிப்பட்டவன் எனக்கு பாம்புகளை கையாள தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா God
உன்னுடைய மகன் மூத்தவன் வீரன் வணங்குகிறேன். வாழ்க வாழ்க என்று வாயால் மகிழ்கிறேன். உனக்கு அழைத்த காரணம் என்ன தெரியுமா? அழைத்த நோக்கம் என்ன? இந்த அக்கிரமத்தை அறிவிப்பதற்காக உன் தம்பி பிறந்திருக்கின்றான். அவன் பெயர் ஐயனாரப்பன். எனது தந்தை பிரிந்திருக்கின்றார். பெயர் ஐயனாரப்பன். ஓஹோ, அவன் தான் எனக்கு ஒரு அண்ணன் வேண்டும், எனக்கு ஒரு துணைவன் வேண்டும், படைத்தலைவன் வேண்டும் என்று கேட்டான். ஓஹோ, இந்த உலகத்தை அக்கிரமம் கொடுத்தது. அவனோடு சென்று அக்கிரமத்தை அடித்து ஐயனாரப்ப துறை என்று எல்லோரும் கொண்டாட வேண்டும். அவருக்கு உறுதியாக நீ செல்ல வேண்டும். அப்படியே சொல்ற உண்மை. ஐயனாரப்பா, உன் தம்பி ஐயனாரப்பன் வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அண்ணா அண்ணா, இந்த உலகத்தையே அழித்தவர்காக உங்களுடைய கோபத்துக்கு நிகராக எந்த ஆண்டவனும் கிடையாது, எந்த தேவனும் கிடையாது. நமக்கு மேல இருப்பது தந்தை ஒருவர் தான். ஆனால் இந்த உலகத்துக்கெல்லாம் கடவுளாக நீயும் நாம் இருக்க போகிறோம். அதற்கு இப்போது நேரம் வந்துவிட்டது. தந்தை படுத்து விட்டால் நம்ம இந்த உலகத்தை வரவர செய்து விட்டார். ஆனால் தந்தையே தந்தை கட்டளை பிரகாரம் இந்த பூலோகம் வந்து ஆமா ரொம்ப நாளா ஆகிப்போச்சு. உன் தாயானவன் தேடுவார். பெயரை வைத்து சென்று வருகிறேன். நீங்கள் பூலோகம் சென்று சொன்ன வேலை நீங்க கையாயத்திலே இருந்தால் நாங்கள் பூ உலகத்தை சென்று எங்கிருந்து அமர வேண்டுமோ, எங்கிருந்து எதை செய்ய வேண்டுமோ செய்து வெற்றியோடு வருகிறோம். நாங்கள் அழைத்து போய் நீங்க வரணுமா? அண்ணா, இப்போது புறப்பட வேண்டாம். புறப்படு. உலகத்தில் எங்கிருந்து அக்கிரமம் அநீதி நடக்கின்றதோ அதையெல்லாம் அழித்து தர்மத்தை